ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம மதுரை தெப்பக்குளத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அது ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணோம் அண்ட் அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தாக இருந்ததான்றதை பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. அதே மாதிரி வண்டி நிப்பாட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. வண்டி எடுக்க அடுத்தடுத்து நிப்பாட்டிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா பிரெட் ஆம்லெட் தான் ஆர்டர் பண்ணோம். யூஷுவலாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் மேலே கொஞ்சம் வெங்காயம், மிக்சர், அதுக்கப்புறம் மயனேஸ், சாஸ்லாம் ஊற்றி தந்தாங்க. சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 rupeesன்னு சொன்னாங்க. டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே இருந்தோம். ஒவ்வொரு கடையை பார்த்துட்டே போனோம் என்ன வாங்கலான்னு. பக்கத்துலேயே வந்து பானிபூரி கடை வச்சுருந்தாங்க. பானிபூரி எப்பயும் சாப்பிட்ற மாதிரி யூஸ்வலாக நல்லா தான் இருந்தது. 6 பூரி வந்து 30 rupees சொன்னாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே நடந்து போகிற வழியில் பார்த்தோன்னா அந்த கயிறு மேலே ஒரு பொண்ணு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த கயரில் வந்து பிளேட் வச்சு அது மேலே காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுச்சு. அப்புறம் வந்து சுட சுட போலி போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வந்து 2 தேங்காய் போலி வாங்கினோம். 2 தேங்காய் போலி வந்து 20 ரூபா சொன்னாங்க. நல்லா சூடாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்காக வந்து நிறையா ரைடெலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து எந்த கடைக்கு வந்தோம்னா க்ரீமி ஃப்ரூட்ஸ்க்கு தான் வந்தோம். ஸோ நிறைய ஐட்டம் இருந்தது. நாங்கள் வந்து காம்போ 1 வாங்கினோம். ஸோ அதில் வந்து க்ரீம் சாலடும் வெனிலா மில்க் ஷேக்கும் தராங்க. இந்த சாலடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஃப்ரூட்ஸுமே போட்டு தான் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா தட்டு வடை செட் ஆர்டர் பண்ணோம். ஸோ இந்த தட்டு வடையில்
அவங்க வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் போட்டு அது மேலே கொஞ்சம் ஆனியன்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் டொமேட்டோலாம் போட்டு எல்லா டேஸ்ட்டும் கலந்துருந்துச்சு. 30 ருபீஸ்க்கு அது வந்து நல்லா தான் இருந்தது. 4 பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து குழந்தைய ஏதாவது ரைடில் கூப்பிட்டு போகணுன்னு நாங்கள் வந்து ட்ரெயின் ரைட் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு 5 மினிட்ஸ் சுற்றுறாங்க. ஸோ வீக்கெண்டில் வந்து ஈவினிங் டைமில் எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெப்பக்குளம் போயிட்டு வாங்க.